மலேரியா நோய் பற்றி பார்க்கலாம். வளர்ந்து வரும் நாடுகளில் மிகவும் முக்கியமான சுகாதார பிரச்சனையாக மலேரியா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவாவை சேர்ந்த ஒட்டுண்ணியால் இது ஏற்படுது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம் மற்றும் பிளாஸ்மோடியம் ஓவல் ஆகியவை தான் இவற்றின் வகைகள், மலேரியாவின் வகைகள். இதில் பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம் மிகவும் கொடியது, உயிரை பறிக்கக்கூடியது கூட. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மோடியம் பால்சிஃபேரம் ரொம்ப டேஞ்சரானது. உலகம் முழுவதையும் கணக்கிடும் போது ஒவ்வொரு வருஷமும் 300 மில்லியன், அதாவது 30 கோடி மக்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்படுறாங்க. இது மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதாக இருந்தால் கூட குணப்படுத்தக்கூடிய நோய் தான். இந்த நோயானது 10 நாள்களுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்களின் இரத்தத்தை குடிக்கும் பெண் கொசுவாகிய அனோபிலிஸ் கொசுவால் கடத்தப்படுகிறது. இந்த கொசு மனிதர்களை கடிக்கும்போது நோய்க்கிருமியானது கடத்தப்படுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து தலைவலி, மயக்கம், உடல் தசை வலி, குளிர் மற்றும் நடுக்கம், அதைத் தொடர்ந்து வரும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படுகிறது. அதிகமான வியர்வை ஏற்படுவதை தொடர்ந்து காய்ச்சல் குறையுது. குயினைன் மாத்திரை தான் மலேரியா ஒட்டுண்ணிகளை கொல்கிறது. டேப்லெட் பேர் குயினைன். அதுக்கப்புறம் அனாபிலிஸ் கொசு தான் இந்த நோய் பரவ காரணமான கொசு.